போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுக்கப்புறம் சீமான் போய் பேசலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சீமான் இது வரைக்கும் நீங்க சந்திக்காத எதிரையும் சந்திக்க போறீங்க. அவருக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது. யாரு கூட கூட்டு சேர்றாரோ அவங்க கருத்தை பேசுவார். ஆதாரம் இருந்தா தானே தருவாரு. முதல்ல புஸ்தகமே படிக்காத ஆளுங்க தற்கொலைங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசி வந்ததால் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதையொட்டி நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு அருகே 200க்கும் மேற்பட்ட போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் இரும்பு தடுப்பு வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்னொரு பக்கம் சீமான் வீட்டில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளும் குவிந்து வந்தனர். அதிலும் சிலர் உருட்டு கட்டைகளுடன் நின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். சீமானுக்கு எதிராக பதாகைகளுடன் கோஷமிட்டு சென்ற அவர்களை சுமார் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பாலவாக்கத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது சீமானின் உருவ பொம்மையை எரித்தும் அவரது படத்தை சாலையில் வைத்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சீமான், எல்லாமே பெரியார் தாங்கிற கருத்து தேவையா? என்னை அப்புறப்படுத்துவேன்னு சொல்றவங்க இத்தனை வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நான் அரசியல்ல அனாதையாவன்னு ஒரு அனாதை சொல்லுது என தொடர்ந்து பேசினார். அதே போல் போராட்ட களத்தில் பேட்டியளித்த திருமுருகன் காந்தி, சீமானுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாது. சீமான் இந்த அவதூறை திரும்ப திரும்ப பேசட்டும், அப்படியானால் தான் நாங்கள் இந்த அவதூறை மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும் என தெரிவித்தார். அதோடு சீமானை ஒரு தற்குறி என்றும் தமிழ்நாட்டின் சாவர்கர் என்றும் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். இடைத்தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பெரியார் உணர்வாளர்களுக்கும் ஏற்பட்ட இந்த மோதல் சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரிங்களா, நேராக வர சொல்லுங்க, நேருக்கு நேராக பேசுவோம். அதுக்கு முடியல அப்படின்னா நான் நீதிமன்றத்தில் கொடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு மேடையில் பேசுறீங்க, பிரஸ்ல பேசிட்டு நீதிமன்றத்தில் போய் பேச வேண்டியதானே. இதுக்கப்புறம் சீமான் போய் பேசலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்க எதிர்கொள்ளுமோ அங்கே எதிர்கொள்கிறோம். சீமான் இது வரைக்கும் நீங்க சந்திக்காத எதிரையும் சந்திக்க போறீங்க. நாங்கள் சொல்ற சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். அதனால் சீமான் இதற்கு மேலும் இதே போல பெரியாருக்கு அவதூறு பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க எதிர்கொள்வோமோ அங்க எதிர்கொள்வோம். எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்படி இல்லை, ஸ்கெட்ச் போடுற வேலையை சீமான் மேலே போட்டிருக்காரு. அர்ஜுன் சம்பத்தை பார்த்தா கட்டி பிடிக்கிறது, ஆளையை பார்த்தா கட்டி பிடிக்கிறது வெக்கமா இல்லையா? ஒரு வடநாட்டாங்க கட்சி கூட கைகோர்த்து நிற்கிறது, கொஞ்சம் கொலாவறதுக்கு இந்த கட்சியில் இத்தனை பேர் நிற்கிறீங்களே, இளைஞர்களை தயவு செஞ்சு இந்த ஆளோட பித்ராடத்தை தெரிந்து கொண்டு வெளியில் வாருங்கள். தோழர், அவர் பின்வாங்குற மாதிரி தெரியல. இதுக்கு பிறகு போராட்டத்தை எப்படி பின்வாங்கிட்டு இருக்காருங்க? எங்க வெளியிலே வரல, ஆதாரத்தை சொல்லலை. இப்போ நாங்கள் முற்றுகையிடுறோம், இத்தனை 1000 பேர் வர்றோம்னா நான் நீதிமன்றத்தில் தருகிறேன். ஏன் வெளியில் வந்து கொடுத்தா என்ன ஆகும்? தூக்கிலே போட போகிறோம். ஆதாரத்தை கொடுங்க சார். ஆதாரம் இருந்தால் தானே தருவார். முதல்ல அவர் புஸ்தகமே படிக்காத ஆளுங்க தற்கூரிங்க. அந்த ஆளு வேறு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தற்கூரி, தமிழ்நாட்டினுடைய சாவர்கர், மன்னிப்பு கேட்கக்கூடிய சாவர்கர். நாங்களாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலாம் நிற்கல. கோர்ட்டில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் நாங்கள் நிற்கல. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பது நாங்கள் சிறைக்கு சொன்னோம், சிறைக்கு போனோம். அவரை போலலாம் நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்த ஆட்கள் கிடையாது. அவர் கட்சிக்கார பொறுப்பாளர் போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாள் குறித்து தேதி குறித்து வந்திருக்கிறோம். நானே நேராக வந்திருக்கிறேன். வர சொல்லுங்க. நன்றி நன்றி. அப்படிலாம் இது வரைக்கும் அவர் கொடுக்கல. அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, நாங்கள்லாம் போராட்டத்துக்கு நாள் சொல்லி 10 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், இடம் சொல்லிட்டோம், தேதி அறிவிச்சிட்டோம், நேரமும் அறிவிச்சிட்டு வந்திருக்கிறோம், போஸ்டர்லாம் போட்டு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 10 பசங்களை ஒரு தோழருடைய கடைக்கு அனுப்பியிருக்கிறார். இதுதான் சீமானுடைய வீரமா? நான் கேட்குறேன். நாள் தேதி குறிச்சிட்டு வாங்க, நாளும் தேதியும் குறிச்சிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்துக்கோங்க. போராட்டம் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறோம். ஆமாம் ஆமாம். தொடர்ச்சியாக இதற்கு முன்னாடி ஒரு பெரியார் தன்னுடைய வழிகாட்டின்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் நிலைப்பாடே கிடையாதுங்கிறத அர்த்தம். அவருக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது. யாரு கூட கூட்டு சேர்றாரோ அவங்க கருத்தை பேசுவார்.
அவர் வந்து ராஜபக்சேவோட கருத்தியெல்லாம் நின்று ராஜபக்சே என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இங்கே சொன்னார். அப்புறம் பெரியார் மேடையில் போய் பெரியாருக்கு பேசினார். திமுக போய் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அதிமுக போய் பிரச்சாரம் பண்ணார். இப்படி அவர் மாற்றி மாற்றி போகக்கூடிய நபர் இன்றைக்கு பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணுவதற்காக தனது கட்சியை நேரடியாக ஒப்படைத்திருக்கிறார். அதான் இப்போ அம்பலமாக இருக்கிறார். புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கணும் என்ன அர்த்தம்னா யார் வேணால் அச்சடிக்கலான்னு அர்த்தம். பெரியாருடைய கருத்துக்கள் நீங்கள் அச்சடிக்கலான்னு அர்த்தம். அவ்வளோதான். படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. புத்தகம் இருக்குல்ல, அதை போய் எடுத்து படிங்க. அது குடியரசு இதழும் விடுதலை இதழும் அப்படியே அந்த பத்திரிகை பக்கத்தை அப்படியே எடுத்து புத்தகமாக போட்டிருக்கிறாங்க. தோழர் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அது புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை போய் படிங்க. அது சீமானுக்கு படிக்கிற பழக்கம் கிடையாதுங்க. அதான் பிரச்சனையே. அவர் யாரோ காதலை சொன்னாலும் அப்படியே ஒப்பிச்சிருவார். அது படிக்கிற பழக்கம் தானே இதெல்லாம் தெரியும். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் நாட்டுடைமை ஆக்குவது என்பது யார் வேண்டுமானாலும் புத்தகத்தை போடலாம் என்பது. பெரியார் புத்தகத்தை பிஜேபிக்காரன் கூட போடலான்ற உரிமை கேட்கிறார் அவர். அது எப்படி அனுமதிப்பாங்க? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.